ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து ரீடிங் பண்ணணும்னு தோணுச்சு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஷார்ட் ரீடிங் தான். உங்களுடைய ஸ்பிரிட் கைட்ஸ் உங்களுக்கு என்ன மெசேஜஸ் கொடுக்கணும்னு விரும்புகிறாங்க அதான் பார்க்க போகிறோம். 2 செட் ஆஃப் பைல்ஸ். பைல் 1 வந்து இந்த கிளிப், பைல் 1 அண்ட் பைல் 2 வந்து இந்த பர்பிள் கலர் கிளிப். ஸோ உங்களுக்கு வந்து இன்ட்யூட்டிவ் படி எது தோணுதோ அது உங்களுடைய பெர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும். பைல் 1 வந்து இந்த ஒயிட் கலர் கிளிப், பைல் 2 வந்து இந்த பர்பிள் கலர் கிளிப். ஸோ பார்க்கலாம். பைல் 1 நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு ப்ரடிக்ஷன். ப்ளாசமிங். ஸோ உங்களுக்கு வந்திருக்கிற கார்டு என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன ஃப்ளவர் அதே மாதிரி ப்ளாசமிங் கார்டு வந்திருக்கு. எவ்வளோ மேட்சாக இருக்குது பாருங்க. சேம் கலர். ஓகே, இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் நினைக்கிற விஷயம் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் நினைக்கிற விஷயம் உங்களை தேடி வந்துட்டுருக்கு. டு நாட் கிவ் அப். ஓகே, எதை நினச்சி ஒரு போராடிட்டு இருக்கீங்களோ, எதை மனசில் வந்து இது கண்டிப்பாக முடிச்சே ஆகும்னு நினைக்கிறீங்களோ, எந்த கோல் நீங்கள் வந்து ஒரு ஹையராக வச்சுருக்கீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். மேபி இதில் டிலேஸ் இருக்கலாம், இல்லை வந்து ஒரு டைமிங் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி போகாமல் இருக்கலாம். பட் அது வந்து உங்களை தேடி வந்துட்டுருக்கு. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ பி பேஷன்ஸ். அதே மாதிரி வந்து உங்கள் ப்ராசஸை வந்து நீங்கள் நம்புங்க. சிலருக்கு இது வந்து ரிலேஷன்ஷிப்பில் பார்ட்னராக கூட இருக்கலாம். நீங்கள் அந்த ப்ராசஸில் வந்து ஒர்க் பண்ணுங்க. முதல்ல அது நம்புறது தானே, ட்ரஸ்ட்டு தானே. நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா முக்கியமாக அங்கே வந்து ஒரு ட்ரஸ்ட் அப்படின்றது வேணும். ஸோ அந்த ட்ரஸ்ட் அப்படின்றது வந்து உங்களுடைய ஸ்பிரிட் கைட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி நீங்களும் அதை நம்புங்க, யூனிவர்ஸை நம்புங்க. கண்டிப்பாக அந்த ப்ராசஸ் உங்களை தேடி வரும். மேபி அதை விட ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதா இருக்கலாம் உங்களுக்கு, இல்லை நீங்கள் நினைக்கிற விஷயமே தேடி வர்றதுக்கு இருக்கலாம். ஸோ ஒரு சாய்ஸஸ் இருக்குது. ஆனால் அது வரைக்கும் பேஷன்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ தான் நீங்கள் அந்த விஷயத்துக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். ஸோ கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கலாம். சம்திங் இன்ஃபர்மேஷன், சம்திங் ஒரு ஒர்க் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், இல்லை ஏதோ நீங்கள் நினைக்கிற விஷயத்தில் உங்களுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்கலாம். உங்களுக்கு அந்த தெளிவு கிடைக்கும் போது டெசிஷன் நீங்கள் எடுப்பீங்க. அந்த டைமிங்க்காக நீங்கள் பேஷன்ஸாக இருங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற விஷயம் வரும். ஸோ டோன்ட் கிவ் அப். அதை நான் சொல்ல வரேன். டோன்ட் கிவ் அப். தேங்க்யூ. இதுதான் உங்களுடைய மெசேஜ். உங்களுடைய ஸ்பிரிட் கைட்ஸ் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்ச விஷயம். ஸோ ஓகே, பைல் 2 இந்த பர்பிள் கலர் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இது உங்களுக்குரிய மெசேஜ் என்ன அப்படின்றது பார்க்கலாம். அண்டைங் லவ் வந்திருக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்திருக்கிற கார்டு எப்படி இருக்குது அப்படின்னா, அண்டைங் லவ் வந்திருக்கு. ஸோ நீங்கள் என்ன பைல் சூஸ் பண்ணிங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து அந்த மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்கு. மேபி நீங்கள் அதிகமான ஒரு எமோஷ்னல் டைப்பாக எனக்கு தெரியுறீங்க. அதே மாதிரி ரொம்ப ஒரு அட்டாச்மெண்ட், ரொம்ப அட்டாச்மெண்ட் தெரியுது. நீங்கள் மேபி வாட்டர் சைன் இருக்கலாம். உங்களுக்கு இந்த பர்பிள் கலர் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்திருக்கிற கார்டும் இதுக்கு வந்து அவ்வளோ மேட்ச் தெரியுது. ஸோ என்ன சொல்கிறாங்க, மேபி உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நீங்கள் பியூட்டிஃபுல்லாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹேர் லாங் அப்படின்றது தெரியுது. ஸோ உங்களுடைய பர்சனாலிட்டி இவங்க காமிக்கிறாங்க. உங்களுடைய ஒரு தன்மை அப்படின்றது ரொம்ப சென்சிட்டிவாக எனக்கு தெரியுறீங்க. ரொம்ப சென்சிட்டிவ் அண்ட் எமோஷ்னல் டைப். நீங்கள் ஒரு ஃப்ரீடமாக இருக்கணும்னு விரும்புகிறவங்க நீங்கள். ஸோ உங்களுக்கு வந்து எப்படின்னா மனசாட்சி விரோதமாக உங்களுக்கு நடக்க தெரியாது. அவ்வளோ கைண்ட் அண்ட் லவ்வபிள் பர்சன் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள். அதே மாதிரி உங்களுடைய அந்த லவ் அப்படின்றது வந்து ஒரு இவங்க அவங்க அப்படின்றது பாரபட்சம் இல்லாமல் அவங்களுக்கு அந்த டைமிங் ஹெல்ப்பாக இருக்கட்டும், டைமிங் சப்போர்ட்டிவாக இருக்கட்டும், நீங்கள் பண்ணுறவங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. இது வந்து ஒரு அதிகமாக ஒரு ஃபெமினின் எனர்ஜி வந்து எனக்கு காமிக்குது. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி நிறைய விஷயம் இதனால் உங்களுக்கு வந்து கிடைச்சதை விட
இழந்தது அப்படின்றது வந்து ஜாஸ்தியா இருக்கலாம். ஏன்னா வந்து உங்களுடைய அந்த ஆ ஒரு சென்ஸ், உங்களுடைய அந்த கைண்ட்னஸ் வந்து, அந்த லவ் அப்படின்றது வந்து மத்தவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, அதனால இங்க வந்து ஆல்ரெடி யூ ஆர் கிவன் அதான். ஸோ, உங்களுடைய லவ் அப்படின்றது வந்து ஒரு பியூரிட்டி தெரியுதுங்க. ஸோ, சிச்சுவேஷன் தகுந்த மாரி நீங்க வந்து நடந்துக்கிறவங்க கிடையாது. நீங்க வந்து அந்த மனிதருக்குரிய கேரக்டர் பொறுத்து தான் நீங்க உங்களுடைய அந்த லவ் அண்ட் சப்போர்ட் குடுக்குறவங்க. ஸோ, நீங்க வந்து அப்படிப்பட்ட ஒரு பெர்சன். ஸோ, இது வந்து அம் சூழலுக்கு தகுந்த மாரி மாத்திக்கிறது, உங்க மைண்ட் செட் இது பண்றது அந்த மாரி இல்ல. அதே மாரி நீங்க வந்து ஒரே மாரியா இருப்பீங்க. ஈவன் தோ உங்கள வந்து ஏமாத்திருந்தாலும், உங்களுக்கு வந்து அந்த கஷ்டம் குடுத்திருந்தாலும், அந்த பெர்சன் நெனைக்கும்போது வாழ்ந்துட்டு போகட்டும், இருந்துட்டு போகட்டும், ஏமாந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாரி ஒரு திங்கிங் தான் நீங்க இருப்பீங்க. அதனால ஒண்ணும் குறைஞ்சு மாட்டோம். விட்டு குடுத்தவங்க குறைஞ்சு மாட்டோம். அந்த மாரி ஒரு திங்க் பண்றவங்க. ஸோ, உங்களுடைய ஒரு இது பார்க்கும்போது, உங்களுடைய கார்ட் பார்க்கும்போது, நீங்க வந்து ஒரு டிவைன் ஃபெமினைன், ஒரு டிவைன் மேஸ்குலின் அப்படின்ற மாரி தெரியுது. ஸோ, உங்களுக்கு வந்து ஒரு விட்டு குடுத்துட்டு போறது, சகிச்சுக்கிட்டு போறது, ஆ ஒரு மத்தவங்கள அனுசரிச்சுட்டு போறது, மத்தவங்களுக்காக இருக்கிறது. ஸோ, அப்படிப்பட்ட ஒரு வைப் தான் வருது. ஈவன் நீங்க பண்ற ஒரு ஒர்க்ல கூட ஆ ஒரு மத்தவங்களுக்காக உங்களுக்கு வந்து பிடிக்குதோ, பிடிக்கலையோ அப்படின்றது யோசிக்கிறத விட, மத்தவங்களுக்கு பிடிக்குதா அப்படின்றதான் ரொம்ப ஒரு யோசிப்பீங்க. அவங்களுடைய ஒரு பாராட்டுதல் அப்படின்றது கிடையாது. அவங்க பாராட்டுறதுக்காக நீங்க ஏங்கல. நீங்க வந்து அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. அவங்களுக்கு வந்து அ அவங்களுடைய அந்த அந்த லவ்வ வந்து நீங்க பெறணும்னு நெனைக்கிறீங்க. அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு அந்த மாரி தான் எனக்கு இந்த கார்ட் எனக்கு தெரியுது. ஸோ இங்க என்னன்னா உங்களுடைய கேரக்டர் வந்து மாத்த முடியாது. பட் சில சமயம் ஒரு கேர்ஃபுல்லா இருக்கிறதும் நல்லது. நீங்க அவேரா இருக்கிறதும் நல்லது. அது உங்களுக்கு நல்லது. சில சமயம் அது வந்து அ ப்ளஸ்ஸாவும் இருக்கலாம். சில சமயம் அது மைனஸாவும் இருக்கலாம். ஸோ அ நீங்க வந்து அவேரா இருக்கிறது நல்லது. இதுதான் இந்த கார்ட் மூலியமா எனக்கு சொல்ல வருது. ஸோ உங்களுடைய ஸ்பிரிட் கைட் சொல்லணும்னு நெனைக்கிற விஷயமும் இதுதான். ஸோ யார நம்பணும், யார நம்பக்கூடாது, எப்ப வந்து நீங்க வந்து சுதாரிக்கணும், உங்கள நீங்க புரொடெக்ட் பண்ணணும். அதுதான் இங்க சொல்றாங்க. ஸோ அதுதான் இந்த கார்ட் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்டின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.